ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா காளிதாஸ் 2 இந்த படம். ஆனால் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு அப்டேட்லாம் வரல. நேற்று நைட்டு தான் வந்ததுங்க டீசரு. சும்மா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பரத் அண்ணனுக்கு வந்து ஒரு கம்பேக் படமாக இருக்கும். ஆல்ரெடி காளிதாஸ் 1 அண்ணனுக்கு ரொம்ப கம்பேக் ஆன மூவி தான். அதுக்கப்புறம் இந்த படமாக அவருக்கு கம்பேக்குமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு பார்த்தேன், வெறித்தனமாக இருக்குது. அந்த காளிதாஸ், ராட்சசன், இந்த மாதிரி மர்டர் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் சும்மா வேற லெவலில் வருது. இந்த இப்போ ரீசெண்டான காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் இந்த க்ரைம் மர்டர் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குது, சொல்லவே தேவையில்ல. இப்போ காளிதாஸோட 2 அப்டேட்டு. காளிதாஸ் 1 செம ஹிட்டுங்க. அந்த படத்தோட செகண்ட் பார்ட் டீசர் தான் நேற்று வந்திருக்கு. பார்ப்போம். ஒரு மலை பிரதேசம், காட்டு பிரதேசத்தை காட்டுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு நம்ம பரத் சார் தான் போலீஸ் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. 5 ஸ்டார் ரிலீஸ் தான் இந்த வாட்டியும். கிளாஸ் உடஞ்சி வந்து சுற்றிலேருந்து பார்க்குறாங்க வச்ச சைக்கோ கில்லர் மேன். அது பாட்டு வந்து அதே மாதிரி சைக்கோ கில்லர் தான். முகமூடி மாற ஹாலோவின் மாதிரி மாஸ்க் போட்டுன்னு கேண்டரில் ஏற்றிட்டு 5 ஸ்டார் செஞ்சு பரத் வராரு. போலீஸ் காப்பு தான் வரு. டெஃபினெட்லி இங்கே செஞ்ச எல்லா பாவத்துக்கும் இங்கே தண்டனை இருக்குடா. பாவத்துக்கெல்லாம், ஆனால் எல்லா குற்றத்துக்கும் சட்டத்தில் ஏதோ தண்டனை. பிரகாஷ் ராஜ் சார் வேறு நடிச்சிருக்காரு. பரவாயில்ல, குட் கேஸ்டிங் மேன். சாம் சிஎஸ் அந்த மியூசிக்கு. ஹீரோயின் யார்? வேலு. பாவனி ஸ்ரீ, நம்ம விடுதலை 1 ஹீரோயின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜி பிரகாஷ் அண்ணனோட தங்கச்சி. நம்ம பூவே உனக்காக தளபதி கூட ஜோதியா நடித்த சங்கீதா மேம், அவங்களும் அந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. அதுதான் ஹைலைட்டு. சங்கீதா மேடம் தான் விக்டிம் போல். அவங்க பையனோ பொண்ணோ இறந்துருப்பாங்க. ஒரு மியூசிக் வந்தால் வெளில நினைக்கிறேன். ஜேபிஎல் ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு கண்ணாடியில் போட்டு வெளிலனா இருக்கிறான். சைக்கோ கில்லர் கூட அழகாக இருக்கிறானுங்க. அவனுங்க தான் கில்லராக இருக்கிறானுங்கப்பா. சங்கீதா மேடம், பாவனி ஸ்ரீ ஹீரோயின். கோர்ட்டில் அந்த மர்டர் நடக்குது. அந்த பார்வைகள், அந்த கேமரா ஒர்க் நல்லா வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே. காளிதாஸ் 2 மான்ஸ்டர் ஹண்ட். இந்த கண்ணாடி போட்டு ஜேபிஎல் ஸ்பீக்கர் அவன் தான் வகுடு எடுத்து வாதிருக்கானே, அழகாக இருக்கிறான் பார்க்க. ஆனால் அவன் தான் சைக்கோ இல்லை. அப்படிதான் இருக்குது. அவ்வளோதான். நல்லா இருக்கும். ராட்சசன் மாதிரி தான் வருதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஸ்கிரிப்ட். காளிதாஸ் 1 விட இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 நல்லா தான் இருந்தது, ஆனால் அந்த அளவுக்கு போகலை. 2 இது நல்லா தான் இருக்கும். ஆனால் அது எப்போ ரிலீஸ் ஆகுதுலாம் எந்த அப்டேட்டும் வரல. வெறும் டீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். எப்படியோ பரத்தனனுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஹிட்டு வரணும்னு எனக்கும் ஆசை. காதல் படத்தில் அவர் நடித்த மாதிரி எந்த ஹீரோவும் இப்பவும் சொல்கிறேன் நடிக்க முடியாது. நடுவில் கொஞ்சம் நல்லா தாங்க இந்த திடீர்னு அவருக்கு மார்க்கெட் இந்த மாதிரி கொஞ்சம் படங்கள் கொடுக்கறது இல்லை. காதல் தான் இப்போ வரைக்கும் அவர் நடித்த படத்தில் எம்மகன், காதல். அவர் 2015 அப்புறம் அவ்வளோ படம் ஹிட்டு கொடுக்க முடியல. அதனால ஆவரேஜாக தான் போச்சு எல்லா படமும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பைடரில் வில்லனாக நடித்தார் எஸ்ஜே சூர்யா தம்பி கேரக்டரு. சரியான இது 555 அந்த ஒரு படத்துக்கு சும்மா வேற லெவலில் உடம்பை ஏற்றினார். அன்னிலேருந்து அவருக்கு கெரியரே இதுவாகிடுச்சு. ரொம்ப ஓவர் ஜிம் ஆகாலிக்காக ஆகிட்டார் அவர். எல்லாமே ஒரு அளவு தான். எல்லாமே அதிகமாக பண்ணாலும் அவ்வளோதான். அதுக்குன்னு பண்ணாமலும் இருக்கக்கூடாது. சரி, காளிதாஸ் 2 நல்லாயிருக்கு. டீசர் வந்து நல்லாயிருக்கு. படம் வந்தோன்னே நம்ம படத்தை பற்றி பேசலாம்.